ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போறது வெல்கம் டு சாம் தெல்ட்ரி சீரிஸோட எபிசோட் 7. ஃபர்ஸ்ட் 6 எபிசோட்ஸோட லிங்க் எல்லாம் நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு கதை புரியும். இப்போ நம்ம இந்த எபிசோட்குள்ள போகலாம். எப்பயும் போல இந்த எபிசோட் ஃபிளாஷ்பேக்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயின் பிரேக்கப் பண்ணிட்டதுக்கு அப்புறம் உங்க லைஃப் எவ்வளவு கஷ்டமா இருக்குதுங்கிறத காட்டுறாங்க. ஹீரோயின் இவங்க 2 பேரும் ஒண்ணா வாங்கின பொருள், கிஃப்ட்ஸ் இதெல்லாமே ஏற கட்டுறாங்க. அப்புறம் இவங்க அப்படியே வெளிநாட்டுக்கு போய் படிக்க போறாங்க. ஒரு கட்டத்துல ஹீரோ நம்ம மறந்துட்டோம் நினைக்கும் போது இவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துருக்கும் போது ஒரு பாட்டு போடுறாங்க. ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் பிடிச்ச பாட்டு. அதை பார்த்தோன்னே இவங்க உடஞ்சு போய் வெளியே வந்துடுறாங்க. அப்புறம் பல வருஷம் போகுது. ஹீரோயின் இப்போ கம்ப்ளீட்டா நான் மாறிட்டேன், நான் ஃபுல்லா ஹீரோ விட்டுட்டு நினைக்கும் போது ஹீரோ யூஸ் பண்ண அதே சென்ட்டை யாரோ ஒருத்தன் அடிச்சிருப்பான். ஆனா அந்த ஸ்மெல்லு ஹீரோயின் கிட்ட வந்தோடனே இவங்களுக்கு ஹீரோட ஞாபகம் எல்லாமே வந்துருமா. இவங்க அங்கேயே உடஞ்சு அழ ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது எப்பெல்லாம் இவங்க ஹீரோவை கம்ப்ளீட்டா நான் விட்டுட்டு நினைக்கும் போதெல்லாமும் ஹீரோட ஞாபகம் இவங்களுக்கு இருக்கும். இப்ப நிகழ்காலம் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ அப்பா நிறைய பொருள் எடுத்துட்டு ஒரு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பஸ்ஸும் வருது. ஆனா பஸ்ல டிரைவரா இருக்கிறது ஹீரோயின் அப்பா தெரிஞ்சதும் இவர் ஏற மாட்டேங்கிறாரு, இறங்கிடுறாரு. ஏன்னா அவருக்கு மனசுக்குள்ள அவ்வளவு பகை ஹீரோயின் அம்மா மேல. எங்க ஹீரோயின் அம்மா ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்கல்ல, நீ அவனை இன்னும் லவ் பண்றியான்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா என்னம்மா நீ இதே கேக்குற, அவனை லவ்லாம் பண்ணலாமா அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அதே மாதிரி ஹீரோ கிட்ட இந்த செகண்ட் ஹீரோ கேட்பான்ல, நீ உண்மையிலே அவளை இன்னும் லவ் பண்றியா அப்படின்னு. அதுக்கு ஹீரோ ஏன்னு கேட்கும் போது இவன் சொல்லுவான், நானும் தான் அவளை லவ் பண்றேன் அப்படின்னு இவன் சொல்லிடுவான். இதை கேட்ட ஹீரோ கோமாவாரு நினைச்சோம்னா அவர் சிரிச்சிருவாரு. எப்பா கடைசியில ஒருவேளை நீ ஒத்துக்கிட்டியாடா இதோட 18வது டைம் நீ இது சொல்றடா, குடிச்சிட்டு பேசுறதெல்லாம் மறந்துடுவியாடா, ஒரு டைம் குடிச்சிட்டு நீ இதே தாண்டா என்கிட்ட பேசிட்டே இருப்ப அப்படின்னு ஹீரோ சொல்வாரு. உனக்கு கோவமா வரலையா அப்படின்னு செகண்ட் ஹீரோ கேட்பான். அதுக்கு அவர் சொல்வாரு, ஒருத்தவங்க நீ லவ் பண்ணலங்கிறது உன்னோட தனித்துவமான விஷயம், அது கோவப்படுறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. அது மட்டும் இல்லாம நீ என்கிட்ட கேட்ட தெரியுமா, நான் ஹீரோயின் இன்னும் மனசார விடலையான்னு. நான் அவளை விட முடியாம இல்ல, நான் விடக்கூடாதுன்னு இருக்கேன், நான் அவளை விடணும்ங்கிறது ஸ்டார்ட் கூட பண்ணல இவன் சொல்றான். அப்புறம் ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு இருப்பாரு. அப்ப மழை பெய்யும், கொடை பிடிச்சிட்டு போயிட்டு இருப்பாரு. ரோட்டு ஓரமா பார்த்தா 2 பூனைக்குட்டி நின்னுட்டு இருக்கும். இவர் அதை பார்த்தோன்னே இவருக்கு ஹீரோயின் கூட இருந்த ஞாபகம் வரும். இவங்க லவ் பண்ண காலத்துல இதே மாதிரிதான் மழை பெய்யறச்ச 2 குட்டி ஓரமா நின்னுட்டு இருக்கும். இவங்க அது நனையக்கூடாது, நனைஞ்சா அதுக்கு ஏதாவது உடம்பு சரியாம போயிட போகுதுன்னு இவங்க கொடையை பிடிச்சிட்டு அங்க இவங்களும் நின்றுட்டு இருப்பாங்க. ஹீரோயின் அந்த குட்டிங்களை பார்த்து பாவப்படுறத பார்த்து ஹீரோ அந்த கொடையை அங்கேயே வச்சுட்டு இவரோட சட்டைய கொடை மாதிரி யூஸ் பண்ணிப்பாரு. அப்புறம் அங்கனக்குள்ளேயே இவங்க 2 பேரும் கொஞ்சம் நெருக்கமா இருப்பாங்க, கிஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் நினைச்சிட்டு இப்ப ஹீரோ குட்டிக்கே அந்த கொடையை வச்சுட்டு இவர் வந்துட்டு இருப்பாரு. இங்க பார்த்தா ஹீரோ ஜன்னலை மூடாம போயிருப்பாரு. மழை பெய்யுது, தண்ணி உள்ள போயிடுச்சுன்னா ஹீரோ பெட் நனைஞ்சிரும். அதுக்காக ஹீரோயின் ஜன்னலை மூடுறதுக்காக ஒரு பெரிய குச்சை வச்சுட்டு காம்பவுண்ட் சுவரை தொங்கிட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோ ஹீரோயின் கிட்ட வருவாரு பாருங்க. அதை பார்த்து ஹீரோயின் பயந்துருப்பாங்க. அவங்களே திருட்டுத்தனமா பண்ணிட்டு இருக்காங்க இந்த வேலையை. அப்படியே கீழே விழுந்துருவாங்க, ஹீரோ மேல விழுந்துருவாங்க. அப்படியே மழை பெய்ய இவங்க அவங்க மேல விழுந்திருக்க அது ஒரு கொஞ்சம் ரொமான்டிக்கா அந்த சீன் இருக்கும். ஹீரோயின் எழுந்திப்பாங்க. ஆனா ஹீரோ எழுந்திக்க விட மாட்டாரு. அப்படியே கட்டி பிடிச்சிப்பாரு. அவங்க 2 பேருக்குள்ளேயும் சொல்ல அவ்வளோ வார்த்தைகள் இருந்தாலும் அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அந்த மலை, அந்த ரோட்ல அவங்க அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அங்கேயே படுத்திருப்பாங்க. ஹீரோயின் கீழே விழக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிப்பாருல்ல, அப்ப அவருக்கு முட்டியில அடிபட்டுரும், கை முட்டியில. அப்ப ஹீரோயின் தான் மருந்து வைப்பாங்க. அப்புறம் ஹீரோயின் சொல்லுவாங்க ஹீரோ கிட்ட, இது மாதிரி நம்ம மீட் பண்றது பேசுறதெல்லாம் அம்மாக்கு தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பிடுவாங்க. மறுநாள் ஆகுது. இப்ப ஹீரோ அப்பா ஹீரோ கிட்ட உனக்கு எவ்வளவு நல்ல நல்ல வேலையெல்லாம் வெளிநாட்டுல கிடைக்குது, வெளியூர்ல கிடைக்குது, நீ அங்க போய் பார்த்தா என்னன்னு கேக்குறாங்க. ஏன்னா இப்பதான் ஹீரோயின் இங்க வந்திருக்காங்கிற மேட்ரு தெரியும். எங்க இவங்க 2 பேரும் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துட போறாங்கிறதுக்காக ஹீரோ அப்பா இதை வலியுறுத்துறாரு. இங்க ஹீரோயின் அக்கா அவங்க தங்கச்சி கிட்ட எல்லாம் அவங்க பட்ட கஷ்டத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது மாதிரி அவன் கண்ணில் போய் மாட்டிக்கிட்டேன்டி, போய் ரோட்டு வேலை பாக்குறேன்னு நினைச்சிருப்பான்டி அவன் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. அவங்க ஹஸ்பண்ட் பார்த்த விஷயத்த அவனா இருக்காது அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. அப்ப இவங்க இங்க பாரு நியூஸ்லயே வந்திருக்கான், இவர் தான் நியூஸ்ல மாட்டிருப்பாருல உங்க அக்கா ஹஸ்பண்ட், அந்த சாப்பாடு கொடுக்குற முறை வாங்க பிடிக்காம வலிக்கு விழுந்திருப்பாரு மேட்ரு நியூஸ்ல வந்திருக்கும்ல, அதெல்லாம் இவங்க காட்டுவாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க, அவர் ஒன்றும் அவ்வளவு மோசமானவர்லாம் கிடையாது, நீ தான் நம்ம ஓவரா பண்ற, அவங்க ஃபேமிலி சொல்லி ஒத்துக்கிறேன், அவர் ரொம்ப நல்லவர் தானே இவங்க சொல்லுவாங்க. அதுக்கு ஹீரோயின் அக்கா, அவன் நல்லவன் தான், ஆனா அவனையும் அவங்க குடும்பத்தை பிரிக்க முடியாது, அதனால தான் நான் டைவர்ஸே பண்ணி தொலைஞ்சேன்னு இவங்க சொல்லுவாங்க. அப்புறம் ஹீரோயின் மலை ஏறலாங்கிறதுக்காக பஸ் ஸ்டாப் போயிருப்பாங்க. ஏன்னா இதான் ஹீரோ அட்வைஸ் பண்ணிருப்பாருல, நீ ஒன்ன கண்டுபிடி அப்படிம்பாருல, அதை அவங்க மலை ஏறதான் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோ கண்ணில் கரெக்டா மாட்டிப்பாங்க. ஹீரோ இவங்க நடை உடையெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சிடுவாங்க. என்ன மலையேற போறியா அப்படின்னு. டேய் இதை கூட நீ எப்படா கண்டுபிடிக்கிற அப்படின்னு ஹீரோயின் கேட்பாங்க. நான் நினைச்சேன் நீ இவ்வளவு முட்டாளா இருப்பேன், நீ ரொம்ப முட்டாளா இருக்கப்பா, நீ அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் இதே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ எல்லாம் கலாச்சி சிரிச்சிட்டு இருப்பாரு. நீ இந்த வேகத்துல இந்த முறையில போனா நீ இந்த ஜென்மத்துல உன்னை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு இவர் சொல்லுவாரு. இங்க ஹீரோயினோட அக்கா ஹஸ்பண்ட காட்டுறாங்க. தன்னோட எக்ஸ் பொண்டாட்டிய பார்த்ததுல இருந்து அவங்க நினைப்பாவே இவர் இருக்காரு. அப்படிதான் இவர் ஹோட்டல்ல தங்கி இருக்க போது அங்க நிறைய பேர் கலாய்க்கிறாங்க இவரை. என்ன நியூஸ்ல எல்லாம் நீ பயங்கர மாஸ்க் கட்டிட்ட, உன்னால உன் ஃபேமிலிக்கே அசிங்கம், ஃபர்ஸ்ட் உன் பொண்டாட்டி உன் ஃபேமிலியே காலி பண்ணா, அவ பண்ண இதெல்லாம் மறைக்கிறதுக்காகவே பல கோடி செலவு பண்ணும், இப்ப நீ ஆரம்பிக்கிற உன் பொண்டாட்டி வெளியில அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கலாச்சிட்டு இருப்பாங்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துல ஹீரோயின் அக்கா வந்துருவாங்க. அப்படியே காலை எட்டி இவங்க உதைக்க வருவாங்க.
சாரி சாரி நான் இப்ப ரீசெண்டா கராத்தே கிளாஸ்க்கு போறேன். யாராவது அநியாயமா பேசுறத பார்த்தா எனக்கு அப்படிதான் கால் ஆட்டோமேட்டிக்கா அவங்கள உதைக்கிறதுக்காக தூக்கிடும். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அக்கா வந்து கலாய்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த அக்கா ஹஸ்பண்ட் வேணாம் வேணாம் அப்படிம்பாரு. பார்த்தா இவர் தனக்கு தானே பேசிட்டு இருப்பாரு. எல்லாரும் பார்த்து சிரிப்பாங்க. இவ்ளோ நேரம் அவங்க பொண்டாட்டி வந்து அடிச்ச மாரி பண்ணது, கலாய்ச்சதெல்லாம் இவர் கற்பனை. பயப்போல கற்பனையிலே பொண்டாட்டி கூட வாழ ஆரம்பிச்சிருச்சு. இங்க இந்த சைடு அந்த டால்ஃபின் பையன் இருக்கான் தெரியுமா? அவன்கிட்ட பைனாகுலர் இருக்காது. அங்கனயே ஆல்ரெடி ஒரு பைனாகுலர் இருக்கும். ஆனா அது காசு போட்டா தான் பார்க்க முடியும். இவன் கிட்ட அந்த காயின் இருக்காது. இப்ப அந்த குட்டி பொண்ணோட அம்மா இருக்கும்ல, அது ரோட்ல போய்க்கிட்டு இருக்கும்போது இவன் வேகமா போயிட்டு, "எம்மா தயவு செஞ்சு காசு தாம்மா, ப்ளீஸ்மா ப்ளீஸ்மான்னு" கதறுவான். இத பார்த்து அவங்க ரொம்ப பதட்டமாயி காசு குடுத்துருவாங்க. அப்பதான் இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகும். இவன நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோமே, நம்ம பொண்ணு கூட இவன பைத்தியம்னு சொன்னாங்களேன்னு ஞாபகம் வரும். ஐய்யய்யோ! யாரோ இவங்கள தனியா விட்டுட்டாங்க இந்த பைத்தியத்த. இவன வந்து இப்ப கரெக்ட்டா வீடு போய் சேர்க்கணுமேன்னு சொல்லிட்டு இவங்க முடிவு பண்றாங்க. அவன் எங்க டால்ஃபின பார்த்து குதிச்சிட்டு இருக்கான். இவங்க கண்ணுக்கு அவன் பைத்தியமாவே தெரியறான். இவங்க கேட்கறாங்க, "நீ என்ன சென்ட்ரல்ல இருந்து வந்தன்னு சொன்னா நான் வந்து வீட்ல விட்டுறேன்" அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவன் விசிட்டிங் கார்டு எடுத்து காமிக்கிறான். அதுல பார்த்தா இந்த டால்ஃபின்ஸ்லாம் பராமரிக்கிற குரூப் கம்பெனியோட சிஇஓவா இவன் இருப்பான். இத பார்த்துட்டு இவங்களுக்கு ஒரு மாரி ஆயிடுமா, சாரி சாரி கேட்டுப்பாங்க. கரெக்ட்டா அவங்க பொண்ணும் அங்க வந்துரும். அந்த குட்டி பொண்ணுல இவங்கள பார்த்து அம்மான்னு கூப்பிடாம அத்தைன்னு கூப்பிடும். இத பார்த்து அந்த ஹீரோயின் தங்கச்சிக்கு ஒரு மாரி கன்ஃப்யூஷன் ஆயிடும். இங்க ஹீரோயின் அக்கா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா இந்த எக்ஸ் ஹஸ்பண்ட் வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருப்பான். இத பார்த்து அவங்க அக்கா கண்டுக்க மாட்டாங்க. இவன் இல்ல செல்லம் நீ எப்படி இருக்கிற அப்படின்னு வழக்கம் போல கேட்க ஆரம்பிச்சிருவான். அப்புறம் ஐயோ டைவர்ஸ் ஆயிடுச்சு நான் வேற மாதிரி பேசணுமேன்னு யோசிப்பான். ஹீரோயின் அக்கால கிட்டக்க வந்து, "இங்க பாரு உங்க அப்பா அம்மா உங்க அண்ணன் எல்லாம் இங்க தான் இருக்காங்க, எங்கேயாவது உன்னை கண்காணிச்சிட்டு இருப்பாங்க, மரியாதை ஓடி போயிடு ஓகேவா, இல்லைன்னா உன்னை அடிச்சிடுவாங்க" அப்படின்னு மிரட்டுவாங்க. இப்ப ஹீரோயின் நல்லா மலையெல்லாம் ஏறி நல்லா களைச்சு போய் சாப்பிட ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. அந்த செகண்ட் ஹீரோட ரெஸ்டாரண்ட்ல அங்க பார்த்தா அந்த செகண்ட் ஹீரோட அண்ணன் இருக்கான்ல, அவன் நிறைய கடன் வாங்கி தண்ணி இந்த சீட்லாம் வாங்கல அதெல்லாம் ஆடி ரொம்ப பணத்தை வந்து அவன் இழந்திருப்பான். அவங்க அப்பா அம்மா ஃபுல்லா சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் இவன் வாங்கின கடனே அடைச்சிட்டு இருந்திருப்பாங்க. இப்ப காசு கேட்டு வருவான். இவங்க தர முடியாது சொன்னோனே, அந்த செகண்ட் ஹீரோ அத்தனை பேர் முன்னாடி அடிச்சிருவான். அவனுக்கு அத்தனை பேர் பார்த்தது கூட கஷ்டமா இருக்காது. ஆனா ஹீரோயின் பார்த்தோனே செகண்ட் ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். அப்புறம் ஹீரோயின் கூட்டிட்டு வெளிய போவாங்க. வெளிய போய் பேசுவாங்க. "என்ன வலிக்குதா? ஒண்ணும் இல்ல சரியாயிடும்" அப்படிங்கும்போது இவன் சொல்லுவான், "எப்ப பார்த்தாலும் நான் ரொம்ப மோசமான நிலைமையில தான் நீ என்ன பார்க்குற. சின்ன வயசுல கூட இவனுக்கு பால் வாங்க கூட காசு இருக்காது. ஆனா இவனுக்கு குடிக்கணும்னு ஆசையா இருக்கும்." அப்ப அந்த ஸ்கூல்ல வச்சிருக்க பாலை இவன் திருடுவான். அத ஹீரோயின் பார்த்துருவாங்க. அப்புறம் மறுநாள்ல இருந்து ஹீரோயின் டெய்லி அவங்க வாங்கி குடுப்பாங்க இவனுக்கு. So இந்த மாரி சின்ன வயசுல இருந்து இவன் ரொம்ப கஷ்டப்படாம ரொம்ப எண்ட் பாயிண்ட்ல இருக்கும்போதெல்லாம் ஹீரோயின் கண்ல இவன் மாத்திடுறதா இவன் சொல்லுவான். அதுக்கு ஹீரோயின், "அதனால என்ன, நான் உன் ஃப்ரெண்டு தானே, இதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு" சொல்லுவாங்க. அப்ப அவன், "இல்ல நான் வந்து உன்ன புரொடெக்ட் பண்ற ஒரு ஆளா இருக்கணும். உனக்கு ஆறுதல் சொல்ற ஒரு ஆளா இருக்கணும். எனக்கு நீ ஆறுதல் சொல்ல வேணாம்" அப்படின்னு இவன் சொல்லுவான். அப்புறம் மறுநாள் விடியுது. ஹீரோயின் காலே செத்து போயிருக்கும். ஏன்னா அவங்க அவ்வளோ பெரிய மலை ஏறி இறங்கியிருப்பாங்கல்ல அதனால. சரி மருந்து வாங்க போலான்னு இவங்க வெளிய வருவாங்க பாருங்க. எதுக்கு கரெக்ட்டா ஹீரோவோட அப்பா வருவாரு. இத பார்த்துட்டு இவங்க ஒளிஞ்சுப்பாங்க வீட்டுக்கிட்ட. இதெல்லாம் ஹீரோயின் அம்மாவும் பார்ப்பாங்க. அப்புறம் அவர் போயிட்டுக்கு அப்புறம் இவங்க மெடிக்கல் ஷாப்புக்கு மருந்து வாங்க போலான்னு பார்த்தா கரெக்ட்டா வாசல்ல ஹீரோ நிப்பாரு. "என்ன கால் உடைஞ்சுச்சா? உன்ன தேட போறேன், உன்ன தேட போறேன்னு உனக்குள்ள தேடாம எங்கெங்கேயோ போய் தேடுற. எனக்கு அப்பயே தெரியும் இந்த மாதிரி ஊர்ந்துட்டு தான் வருவேன்னு" ஹீரோயின பார்த்து சொல்லுவாரு. இவங்க மருந்து வாங்க போலான்னு உள்ள போவாங்க. அப்ப அவரு, "நான் உனக்கு தேவையான மருந்துலாம் ஆல்ரெடி வாங்கிட்டேன். வா போட்டுக்கலாம்" சொல்லிட்டு இவங்க கூட்டிட்டு போவாரு. அப்புறம் வீட்டுக்கு வரும்போது கரெக்ட்டா ஹீரோ அப்பா கண்ல இவங்க 2 பேரும் மாட்டிப்பாங்க. இப்போ ஒரு ஃபிளாஷ்பேக் வரும். ஹீரோவோட அப்பா தான் ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பாரு, "இது மாதிரி நீ பிரேக்கப் பண்ணி தான் ஆகணும். உன் மூஞ்சிய என்னால டெய்லி எங்க வீட்ல பார்த்துட்டு இருக்க முடியாது. நீங்க என் பொண்டாட்டிக்கு என்ன பண்ணீங்கங்கிறத என்னால மறக்க முடியாதுன்னு" சொல்லிட்டு பிரேக்கப் பண்ண வச்சிருப்பாரு. அதனால தான் ஹீரோயின் வந்து பிரேக்கப் பண்ணியிருப்பாங்க ஹீரோவ. அப்புறம் ஹீரோயின் திரும்பி போவாங்கல்ல ஹீரோ கிட்ட. ஆனா ஹீரோ ஏத்துக்க மாட்டாரு. ஹீரோ பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாரு. அதுக்கு காரணம் ஹீரோவோட அப்பா தான். அவர் தான் வந்து, "நீ பிரேக்கப் பண்ணிக்கலன்னா நீ இந்த வீட்ட விட்டு போய்க்கலாம்னு" தொரத்தி விட்டுருப்பாரு. தான் அப்பா தனியா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஹீரோயினுக்கு அதே சமயத்துல நல்ல வாழ்க்கை அமையணும். அவங்க சிட்டிக்கு போறதுக்காக தானே இவர பிரேக்கப் பண்ணிப்பாங்கன்னு இவர் நெனைப்பாரு. அதனால இவரும் பிரேக்கப் பண்ணியிருப்பாரு. இதுதான் இவங்களோட பிரேக்கப் ஸ்டோரி. உன் ஆம்பிஷன் என்னன்னா யாராவது கேட்டா, ஹீரோயின் தான் ஆம்பிஷன் சொன்ன இவரு, ஹீரோயினே இல்லன்னா என்ன ஆவாரு? நொந்து உடைஞ்சிருவாரு. ரொம்ப குடி, ராத்திரி பகல்னு இருப்பாரு. இப்படியே இவரோட வாழ்க்கை இத்தனை வருஷங்களும் ரொம்ப மோசமா ஒரு மிஷின் மாரி வாழ்ந்துட்டு இருப்பாரு. அதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் கூடிய சீக்கிரம் நம்ம சேனல்ல வந்துரும். அதெல்லாம் நீங்க உடனுக்குடன் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, பை.